சிவராத்திரி கண்விழிப்பு ஏன் தெரியுமா? வாங்க பார்க்கலாம். தேவர்கள், அசுரர்கள் எல்லாரும் சேர்ந்து பார்க்கடலை கடைஞ்சப்போ, அதிலிருந்து வந்த ஆழகால விஷத்தை சிவன் விழுங்கி மக்கள் எல்லாரையும் காப்பாத்தினார். அந்த விஷத்தோடைய பாதிப்பு அவர் உடம்புக்குள்ள இறந்து விடாம தடுக்க பார்வதி தேவி அவர் கழுத்தை இறுக பற்றி கொண்ட அந்த விஷமானது அவருடைய கழுத்திலேயே நின்றுவிட்டது. இதனால் நீலகண்டன் என்று அழைக்கப்படுகிறார். சிவன் முழுவதும் நீல நிறமாக மாறினார். சிவனுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது என்பதற்காக அனைவரும் பிரார்த்தனையில் ஈடுபடுறாங்க. அதில் குறிப்பாக 10:30 மணிலிருந்து 12:50 மணி வரை நடக்கக்கூடிய 3ஆம் கால பூஜையானது பார்வதி தேவி சிவனுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, உலக மக்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக எடுத்த முயற்சியான பூஜை தான் அந்த பூஜை. இது மட்டும் இல்லாமல் சயின்டிஃபிக் ரீதியாகவும் சிவராத்திரிக்கு பெரிய கதை சொல்லப்படுகிறது. அன்றைக்கு சிவராத்திரி அன்னைக்கு பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வரும் இல்லையா, அன்னைக்கு அது ஒரு நேர்கோட்டில் சமநிலையோட சுற்றி வர அந்த நாள் தான் சிவராத்திரியான அந்த நாள். பூமி, சூரியன், சந்திரன் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கக்கூடிய அதிக சக்தி வாய்ந்த அந்த நாளில் நம் உடம்பை நேர் நோக்கி வைத்து, அதாவது கீழே படுத்து தூங்காமல் நிமிர்ந்த முதுகுத்தண்டை நிமிர்ந்து வைத்து உட்கார்ந்தபடி தியானம் பண்ணாலோ, சிவபெருமானை வழிபட்டாலோ, அந்த தியானத்தில் இருந்தாலோ அதுக்கான முழு சக்தியும் நாம் பெற முடியும் என்பதற்கான நாள் தான் இந்த சிவராத்திரி. சயின்டிஃபிக் ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும்